அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹிஸ்னாஸ் கிச்சன் குயின். டுடே வந்து மசாலா சப்பாத்தி அண்ட் ஈரல் கிரேவி செஞ்சுருந்தேன். நீங்களும் இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க. சுட சுட டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமையல் பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஈரல் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு இதை வந்து 20 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 4 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி ஆயிடுச்சு. இது எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதுவும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதுவும் கிரைண்ட் பண்ணி ஆயிடுச்சு. இது தனியாக வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகாய், இதுவும் வந்து இந்த மாதிரி ஆஃபாக பண்ணிக்கலாம். கடாயை எடுத்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துடலாம். 3 பட்டை, 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன்னு, பச்சை மிளகா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தனியாக எடுத்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியா மசாலா, 4 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து அப்படியே இதில் வந்து ஒட்டிக்கணும். அந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதக்கணும். டொமேட்டோ பேஸ்ட் வந்து இதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிடுங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் ஈரலுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷு மசாலா சப்பாத்தி செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் அப்புறமா வந்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே வந்து எண்ணெய் வந்துருக்கு. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் ஈரல் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.